இல்லை எஸ்எஸ்ஆர் கம்ப்யூட்டர் சங்கருக்கு அவங்ககிட்ட நீங்கள் பார்க்கணும், அங்கேயே இருக்குது. அப்புறம் கேசர் வந்து நமக்கு சரியா இல்லை, மாற்றி போடுங்க தம்பி, அதை கேட்போம், அவங்கள்ட்ட பேசுவோம். சரியா? இதை அப்படியே வச்சு ஓட்ட முடியாது இல்லை, நான் ஓட்டணுன்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும். சரியா? எனக்கு புள்ளி இல்லாமல் அந்த ஃப்ரெஷ் காப்பி நல்ல காப்பியாக வந்தால் தான் கொடுக்க முடியும். நான் புள்ளி எடுத்து கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. காப்பி ஃப்ரெஷ் காப்பி நல்லா இருந்தால் தான் நான் போட்டோமா, நீங்கள் கூட போடுங்க, ஒன்றே இருப்பாங்க அவங்க பால். சார் நீங்கள் சிதம்பரத்தில் பீஸரை மாற்றீங்க சார்? இல்லை சார், அந்த பீஸர் டாக்டர் இருக்குது. அவர் வந்து ஒன்றா காப்போட முதல்ல அதில் இருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி மாத்திரம் இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, நான் பைபாஸ் சொல்லுவேன், அமௌண்ட் கம்மி பண்ணி போடுங்க. நான் பேசவா தம்பி, பேசவா? ம், சார் லாப் புக் இருக்குங்களா அவங்ககிட்ட? என்ன லாப் புக் மிஷின் யார்கிட்ட தான் அந்த மேனுவல் புக் கேட்குறாங்கப்பா. மேனுவல் அங்கே தான் இருந்தது, அதில் இருந்தது. லாஸ்ட் டைம் இன்னொருத்தான் வந்து இல்லை மேனுவல் சிடி இருந்ததுவா? லாஸ்ட் டைம் இன்னொருத்தான் இல்லைப்பா, பில்லு கொடுத்தாங்க, லாபம் எனக்கு தெரியலப்பா. பில்லு தான் இருக்கு. நம்ம ஸ்டிக்கர் பில் இருக்குப்பா. சார் சார் இது இல்லை சார், உங்கள் லாப் புக் கொடுத்துருக்காங்க. எங்கள் இதில் ஒன்று இன்ஸ்டால் பண்ணாங்க சொல்லுங்கள் சார். அப்போ தான் இருந்தாங்க. அப்போது இதில் இருக்கா பாருங்கள், இங்கே இந்த இதை ட்ராயர் திறந்து பாருங்கள். சரி ஓகே சார், மிஷின் எந்த இதில் வாங்குங்க? எம்கே காப்பி மிஷின் வாங்குனீங்க இல்லை எம்கே காப்பி எடுத்தால் பில்லே இருக்கு பாருப்பா. பில்லு இருக்குமா? அந்த மெயின் பில்லே இருக்கே, இஷ்யூ பண்ண பில்லே இருக்கே. இல்லை இன்னொருத்த வந்து இன்ஸ்டால் அவர் பண்ணி இது சக்திவேல். சக்திவேல் வருங்களா? ஆமாம், இருக்குல்ல சக்திவேல் தான் பண்ணேன். இந்த நிறைய காப்பி சொல்யூஷன்ஸு. சரியா? என்ன சொல்கிறாங்க? சர்வீஸ் அது உங்களுக்கு ஃப்ரீயாக போட சொல்லிட்டாங்க சார். சர்வீஸ் பண்ணுறது இதுக்கு மட்டும் அமௌண்ட்டு கம்மி பண்ணி வாங்கி சொல்லுவாங்க சார். எவ்வளோ பீஸே மட்டும் கம்மி பண்ணி வாங்கி சொல்லுவாங்க. அதான் பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அதுக்கு அவ்வளோ ஜாஸ்தி போட்டால் எப்படி ஓரத்துக்கு இவ்வளோ காசுனா மொத்தமாக 30,000 மிஷின். சார் இது ஒரு ரேட்டு 2600 இல்லைப்பா, இது வந்து நீங்கள் சொல்கிறது கேட்டு அதான் எங்கள் காப்பீட்டு பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு கட் பண்ணிட்டீங்க. கம்மி பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ஒரு ரேட் இருக்குல்ல, ஒரு பாட்டுக்கும் ஒரு ரேட் இருக்கும். அதனால சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அவங்க சொன்னதே ஒன்றும் கை வைக்காமல் ஓடுறது வந்து 1 லேக் வரணும் ஓட்டலான்னு சொன்னாங்க. அவங்க 1 லேக் காப்பி வரணும் எதுவும் நீங்கள் கை வைக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு டோனர் மட்டும் மாற்றினா போதுன்னு. அதுக்கே உடனே 2,000 கொடுத்து அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அது கொரியர். ஆமாம், அனுப்பி வாங்கிட்டு இந்த வாங்கி வச்சுருந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு 5% இருக்குது, அதனால் போட்டுக்கலாங்க.
அப்படி சொல்லும்போது இப்போ வந்து 40,000 காப்பிக்கு 2,000 ரூபா வைக்கணும்னா இது மோசமான தெரியுது. நம்ம 40,000 காப்பியில் சம்பாதிக்கிறது கூட இல்லை ஒன்றும். 40,000 ரூபா இப்போ தான் மிஷின் காசு ஒன்று இருக்குது. இது கரண்ட் பில் இருக்குது மொத்தமாக பார்க்கும்போது. இனிமேல் ஓட்டினா தான் மிஷின். அப்புறம் நல்லா லேபர் சம்பளம் இருக்குது. 38,000 காப்பின்னு வச்சாலும் கூட 37,000 ரூபா தான். நீங்கள் போட்டு கொடுங்க, நான் பேசுகிறேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்போம். ரீசனபிளாக இருக்கணும்ல. அப்நார்மல் சார்ஜ் இருந்துன்னா எப்படிப்பா ஓவராக பண்ண முடியாது. ஒரு 1 லட்சம் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக சரி ரேட்டு செலவு பண்ணி ஒரு ஸ்பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். சார் உங்களோட பேச சொன்னாங்க சார் உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. நீங்கள் எங்கே காப்பீடு தானே? மேடமா சார் வணக்கம் சார். தேங்க்யூ சார். அனுப்பியிருக்கீங்க. தம்பி சொன்னார். அந்த அந்த என்னது தம்பி அது பேர் சார் பிசிஆர். ஆமாம் சார். அது அந்த பிசிஆர் புள்ளி வருதுன்னு சொல்லி தான் சொன்னார். நான் அதை காமிச்சேன் அவர்கிட்டையும். அவரும் வந்து பார்த்தாரு. அதை ரீப்ளேஸ் பண்ணால் சரியாக வருதா தம்பி? இப்போ அந்த ரோலர் ரீப்ளேஸ் பண்ணால் புள்ளி இல்லாமல் வருது சார். நம்ம நீங்கள் உங்கள் மிஷின் நல்ல மிஷின் தான். வருங்க 38,000 தான் சார் இதெல்லாம் ரன் ஆகிருக்கு காப்பியே. ஆ இல்லை இது வந்து நான் சக்திகிட்ட கூட சொன்னேன். வந்து சார் இந்த மாதிரி இருக்குது, வாரண்டிக்குள்ளே ஒரு ரீசர்வீஸ் உண்டு சொன்னீங்க, வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மிஷினே ஓப்பன் பண்ணுறாரு. சர்வீஸ்க்கே வரல. ஓகே நீங்கள் அது ஓகே சர்வீஸ் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பண்ணியிருந்தா கூட அந்த க்ளீனிங் அது ஆயிருக்கும். இது இந்த இன்ஸ்டன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுக்காக நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அதாவது ப்ரிவென்டிவ் பண்ணுறதுக்கு. அதாவது சர்வீஸ் பண்ணுறது நான் வேணான்னு சொல்லலை, நானும் சர்வீஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். ஓனர் கொரியரில் அனுப்பிவிடுவார். நான் அதை ப்ராம்ப்டாக சொன்னதை வச்சு சரி ரைட்டு பேமெண்ட்டை அனுப்பிட்டு கொரியர் வாங்கிட்டு இதே மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். பேமெண்ட் பண்ண நெட்டில் பண்ணிடுவேன். அவர் அக்கௌண்ட் நம்பரா சொல்லவா? இல்லை என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எதாவது டைம் சரியில்லையா? இல்லை நான் இதுக்கே உங்கள் காப்பியர் மேடம் ஒன்று இருப்பாங்க, ஃபோன் எடுத்தாங்க உங்களை கூட. அவங்ககிட்ட கூட சொன்னேன் இந்த மாதிரி இது எங்கே அவருக்கு இது சொல்கிறேன். இந்த வர அந்த சக்திவேல் நம்பர் எடுத்து சொல்கிறேன்னா எதுவும் வர சக்திவேலுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தான் நான் அனுப்பி ரெசிப்ட்லாம் போட்டுருக்கேன். எங்களுக்கு என்ன சார் தெரியும், நீங்கள் சொல்கிறத நம்பி செய்கிறோம். லாஸ்ட் கால்ப்பா பாருங்க. அவருடைய நம்பர் வந்து அவருடைய அக்கௌண்ட் நம்பர் எங்கே பார்க்க தான் போட்டு பாருங்க. மோகன் உங்கள் நம்பர் தான் சார். கரூர் வைசியா பேங்க்கு 1230155. குப்புசாமி என் பேரில் தான் வந்திருப்பான். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் பள்ளிக்கூடம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இல்லை அவங்க எனக்கு பை போஸ்ட்டில் தான் சார் கொரியரில் அனுப்பியிருக்காங்க. நான் நெட்டில் தான் உங்கள் நேம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணி உங்களுக்கு கூட எவ்வளோங்க? அவரே 1500 சொன்னார், நீங்கள் 2000 சொல்கிறீங்க. உங்கள் டெக்னீஷியனே 1500 ஆகும் சார் பார்த்தீங்கன்னு சொன்னார். ஆமாம்
2000 சொல்லுங்க. 2000 அதுக்கு 2000 சொன்னேன் ஃபஸ்ட்டு. சார்ஜர் 2000 சொன்னது. என்ன சத்தமாக பேர் ஒன்றும் என்ன ரகசியம் பேசுறது நான் வந்து 2000 தான் சொன்னேன். எதுவும் சொன்னீங்க அதில் 500 குறைச்சிங்கன்னு நீங்கள் அவங்க சொல்லும்போது வாரண்டி இருக்குங்க. எல்லாம் கேட்டீங்க ரைட்டு. அதை பற்றி ஒன்றும் இல்லை மொத்தமே உங்கள் முதலாளிக்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை. நான் பேசுகிறேன் ஓப்பனாக பேசுவோம். சார் மோகன் சார் ப்ளீஸ் கொடுங்க நான் பேசுகிறேன். உங்களுக்கு யாரும் நஷ்டம் வந்து செய்ய வேண்டாம் சரியா? இப்போ இதை நான் கிராஸ் செக் பண்ணிருக்காரு அவர் நம்பர் தானே அது. அவங்க எடுத்தது தெரியல அவர். ஆனால் அவர் மோகனுக்கு தான் பேமெண்ட் போயிருக்கு. அவர் அக்கௌண்ட்டு தான் போயிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேரும் லீவ் ஆகிட்டாங்க. சரி அது வேறு. ம் மாற்றுங்க. மாற்றலையா? மாற்றிட்டேன் கேட்குறேன். மாற்றி தான் ஆகணும். எனக்கு வந்து மிஷின் நல்லா இருந்தால் தான் நான் லீகல் டாக்குமெண்ட்லாம் எடுக்கிறேன். இப்படி ஓடிச்சோன்னா தூக்கி அழைச்சி போவாங்க என்கிட்ட. அப்புறம் மிஷின் வச்சுருது பெஸ்ட்டு சரியா? அது ஒரிஜினல் தானே அது? அது எப்படி எனக்கு தெரியும்? சரி இல்லை சொல்லுங்கள். அதுக்கு அந்த அந்த பார்ட்டுக்கு வாரண்டி உண்டா? இந்த பாட்டுலாம் வாரண்டி இல்லை. எப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லையா? அதான் எவ்வளோ எப்போ எத்தனை நாள் வேணாலும் ஓடலாம் அவ்வளோதான். மோட்டர் எது போட்டுருக்கீங்க? முக்கியம் அந்த டிரான்ஸ்மிஷன் இமேஜ் போட்டுக்கலாம் சார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என்ன செய்யணும் எப்படி நான் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள். இல்லை அது நம்ம எதுவும் பண்ண முடியாது சார். ஏன்னா நம்ம பேப்பர் மூலியமாக தான் இது பண்ணுவோமே. எது இப்போ நம்மளுக்கு பேப்பரு டெக்ஸ்டாக இருந்தால் ஓகே. இதே கொஞ்சம் டார்க்னஸ் பெயிண்ட்டு இல்லை இதுவாக இருந்தால் நமக்கு சார்ஜ் அது அதிகமாக எடுத்துக்கும். ட்ரம்முக்கு அதிகமாக கொடுக்குறப்ப சம்டைம் வோல்டேஜ் தாங்கும் சம்டைம் தாங்காது. அப்போ சில இந்த சைடில் வெடிப்பு போதும் அந்த வெடிப்புலாம் உள்ள பள்ளம் தான் வந்துருக்கு. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது இப்போ தான் வந்துருக்கு. ரன்னிங் மேட்ரு தான் ஓடுது. டெக்ஸ்ட் தான் போகுது. இதில் வந்து கலர் கூட கிடையாது. படம் வரும். எது என்ன படம் வரும்? டிராயிங் போடுறாங்கல்ல அதெல்லாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தான் எடுக்கிறோம் சரியா? அப்படியே இருந்தாலும் டென்சிட்டி கூட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயம் பீஸை